சின்னஞ்சிறு சின்னஞ்சிறு ரகசியமே, சின்னஞ்சிறு சின்னஞ்சிறு ரகசியமே, சின்னஞ்சிறு சின்னஞ்சிறு அதிசயமே, சின்னஞ்சிறு விரல் கொண்டு. இங்க பாருங்க தாரா, இதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? உங்களை பார்த்து பாருங்க, அவங்களும் சோகமாயிட்டாங்க. இல்லாதி ஆப்ரேஷன் சொன்னாங்களா, அதுதான் கொஞ்சம் இதாக இருந்தேன். நீங்கள் கூப்பிட்டோன்னே புரியுது. இனிமேல் அவ்வளோ தைரியமா இருங்க. ஓகே ஆதி. அப்புறம் இது வந்து என் தங்கச்சி ஜெஸி. ஜெஸி இதுதான் ஆதி. நீங்கள் தான் எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா? ஆமாம்மா, நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். கவலைப்படாத, நாங்கள் பார்த்துப்போம். நீ ஃபைனல் இயர்னு உங்கள் அக்கா சொன்னால் அம்மாவும் நீயும் எங்க கூடயே இருந்துக்கலாம். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, உங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்க? ஏன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கையில் இவ்வளோ ப்ரெஷர் போடுறாங்கன்னு சொல்கிறீங்க. அப்போது அதெல்லாமே நான் பார்த்துப்பேன். யாரும் இது கவலையும் பட வேண்டாம். ஓகே. நீங்கள் பாரு ஜெஸி, நான் உங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு யோசிக்காம, உனக்கு ஒரு அண்ணன் இருந்தால் என்னென்னலாம் சொல்லுவியோ, என்னென்னலாம் ஷேர் பண்ணுவியோ தாராளமாக என்கிட்ட பண்ணலாம். ஓகேவா? ஓகே மாமா. என்ன உங்கள் அக்கா கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல உனக்கு எந்த வருத்தமும் இல்லையே? இல்லை மாமா, இவ்வளோ நேரம் கூட நான் யோசிச்சுட்டே இருந்தேன். இப்போ ஓகே தான். இது யாரு? இவ என் ஃப்ரெண்டு காவ்யா. ஓ ஓகே ஓகே. தாரா எனக்கும் அக்கா தான் மாமா. சரிம்மா. என்ன தாரா, உங்கள் தங்கச்சி ஓகே சொல்லிட்டாங்க, உங்கள் அம்மா ஓகே சொன்னால் உங்களுக்கு? நான் தான் ஆல்ரெடி ஓகே சொல்லிட்டேன் யாரி. அப்புறம் உங்களை விட உங்கள் தங்கச்சி இங்கே தைரியமாக இருக்காங்க போல். நீங்கள் தான் சரியான அள்ளுமூஞ்சியாக இருக்கீங்க. இனிமேல் உங்கள் பேர் அள்ளுமூச்சி தாரான்னு வச்சுக்கலாம். யார் அவங்க தானே? இவ்வளோ நேரம் அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் என்னால் வச்சுட்டு இருந்தாங்க. அப்படியா ஜெஸி? ஆமாம், ஜெஸி தான் சரியான அழுகு மூஞ்சி. இவ்வளோ நேரம் அழுது தாராவையும் சேர்த்து அழுக வச்சுட்டா. கொஞ்ச நேரம் விட்டுருந்தா நானும் உட்காந்து அழுதுட்டு இருந்திருப்பேன். இங்கே பாரு ஜெஸி, அழுகக்கூடாது. அதான் சொல்லிச்சேன்ல, நான் இருக்கேன் பார்த்துப்பேன்னு. ஓகே மாமா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் டாக்டர், சொல்லுங்கள். யா, மேரி அவங்கள ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போயிட்டோம். ஓகே சார். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். நான் ப்ளே சொன்ன மாதிரி தான். அவங்க நினைவுகளில் ஏதாவது கொஞ்சம் பிரச்சனை இருந்தால் தான் உண்டு, மற்றபடி எந்த ஆபத்தும் இல்லை. அவங்க நார்மலாக இருப்பாங்க. எப்படியும் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் ஒரு 1 வீக் இங்கே அப்சர்வேஷனில் இருக்க மாதிரி இருக்கணும். யா ஓகே சார். 1 வீக்குங்கிறது நாங்கள் 10 டேஸாக கூட இருக்க தயாராக இருக்கோம். உங்களுக்கு ப்ராப்பர் செக்கப் எல்லாமே பண்ணிவிடுங்க. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நாங்கள் பார்த்துப்போம். ஓகே சார். 10 டேஸ்லாம் இருந்தால் ரொம்ப செலவாகும் மாமா. இப்போவே ரொம்ப செலவை பற்றெல்லாம் எதுக்கு யோசிக்கிறீங்க? நான் தான் சொன்னேன்ல, நான் பார்த்துப்பேன் அப்படின்ட்டு. என்னடி உங்கள் அக்கா சொன்னது கரெக்டு தாண்டி. ரொம்ப நல்லவராக இருப்பார் போல. நான் கூட தப்பாக எடுத்துக்கிட்டு இருந்தேன். உண்மையுமே எனக்கு உங்கள் அக்கா சொல்லும் போது பிடிக்கவே இல்லை. இப்போ பார்த்தப்போ செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்காளுடி. உங்கள் அக்கா கிட்ட ஜோடி தான். ஆமாண்டி. ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சது மேடம். இன்னும் அவங்க ஃபியூ ஹார்ஸில் நார்மல் வார்டுக்கு மாற்றிடுவோம் நாங்கள். ப்ளஸ் அவங்கள ஒரு 2 ஹார்ஸ் ரெஸ்ட் எடுக்க விடுங்க. யாரும் போயிட்டு தொந்தரவு பண்ணாதீங்க. அவங்க கண் முழிக்கிறதுக்கு எப்படியும் 2 ஹார்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் நர்ஸ் வருவாங்க, அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண. அதுக்கப்புறம் போய் பார்த்துக்கோங்க. ஓகே சார். இப்போ அவங்க எப்படி இருக்காங்க? எல்லாமே ஃபைன் தானே? ஒரு ப்ராப்ளமும் இல்லை? நோ ப்ராப்ளம் சார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 1 வீக் மட்டும் அப்சர்வேஷனில் இருந்தால் போதும், வேறு எதுவும் தேவைப்படாது. டேப்லெட்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுங்க. அப்புறம் அவங்கள ரொம்ப போட்டு ப்ரெஷர் பண்ணாதீங்க. ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன். அவங்களுக்கு ஞாபகம் இருக்க விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி நடந்துக்குங்க. ரொம்ப ப்ரெஷர் போட்டிங்கன்னா அவங்களுக்கும் ஹெட் பெயின் அதிகமாகும். அப்புறம் இப்போ தான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். எஸ் சார், புரியுது. நாங்கள் ரொம்ப ப்ரெஷர்லாம் போட மாட்டோம். அவங்களுக்கு நார்மலாக சொல்லி புரிய வச்சுக்கிறோம். ஓகே. ஜெஸி இன்னும் 2 ஹார்ஸில் அம்மாவை பார்க்கறதுக்கு போயிடலாம். சரி தாரா. நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு தான் சொன்னேனே தவிர ஆதரவு பண்ணிக்கிறேன்னு சொல்லவே இல்லையே. சரிப்பா, அதை நீ நம்ம பார்த்து பண்ணுவா. ஆனால் அவ எனக்கு தங்கச்சி மாதிரி. ஆனால் அவ எனக்கு தங்கச்சி மாதிரி. என்னங்க இந்த பையன் இப்படி பண்ணிட்டான்?
நான் வந்துட்டு அதை எதிர்பார்க்கவே இல்லையே. எப்படியாச்சும் அதனையே கல்யாணம் பண்ணிக்குவான்ல நினச்சேன். என்ன பண்றது? சரி, கல்யாணம் பண்ணிக்கிறானேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். நம்மளால அது மட்டும் தானே முடியும். என்னங்க நீங்களும் இப்படி சொல்கிறீங்க? அப்போ ஆதினி? என்ன என்ன பண்ண சொல்ற? முடியாதவன்னு சொல்றவன் காலில் விழுகணுமா? இல்லைங்க, அது எல்லாமே நீ கொடுக்குற இடம் தான். அவனை முதல்ல இருந்து கண்டிச்சு வளர்த்திருந்தா இப்படியெல்லாம் இருந்திருக்குமா? பெரியவன் நான் சொல்ற பேச்சா மீறக்கூட மாட்டான். ஆனா இவன் எதுக்கு எடுத்தாலும் பிடிவாதம் பிடிவாதம் பிடிவாதம். நீ கொடுக்குற செல்லம் தான், வேற என்ன? என்னங்க? பின்ன என்ன? யாரையோ கூட்டிட்டு வரேன்னு சொல்றான், பாப்போம். எனக்கு தெரிஞ்ச அந்த பிள்ளை ஒரு மாசம் கூட இவன் கூட இருக்காது, ஓடிடும். இவன் பத்தி தெரிஞ்சிருந்தா அந்த பிள்ளை கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்குமா என்ன? என்ன அது நம்ம பையன்? நம்ம பையனா இருந்தா உண்மையா தானே சொல்றேன். அதனால தானே ஆதினி மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தேன். ஆதினியோட பொறுமைக்கும் அவளோட குணத்துக்கும் இவனுக்கெல்லாம் கொடுத்து வைக்கலன்னு தான் சொல்லணும். அந்த பொண்ணு போயிட்டா ஆதினியே திரி தானா வருவான் பாரு. ஏன்னா ஆதினியை விட்டு அவனுக்கு வேற கதி இருக்காது. என்னங்க சொல்கிறீங்க? ஆமா, இந்த பிள்ளை மாதிரி பொறுமையா யார் இருப்பாங்க? போடான்னு தூக்கி போட்டு போயிடுவாங்க எல்லாரும். இவன் கோவப்பட்டான்னா எல்லாரும் இழிச்ச வாயாவா இருப்பாங்க. ஏதோ இது நம்ம பொண்ணுங்கிட்டி நம்ம மாமா தானே பொறுமையா போயிட்டே இருக்கு. ஆனா அவன் சரிங்க, கோவப்படாதீங்க. ஏற்கனவே உடம்பு சரியில்லாமல் இருக்கீங்க. கோவப்படுத்துறான்ல உன் பையன். நான் கூட கம்பெனிக்காக கல்யாணம் பண்ணிக்கவன்னு பார்த்தா வேற ஒரு பொண்ணு கூட்டிட்டு வராங்களாம். எனக்கும் அதாங்க கஷ்டமாக போயிடுச்சு. இனி அவ வேற எப்படி இருப்பானே தெரியலையே. அருகாமையில் இருப்பேன் அடடா என்ன வியப்பே நீ சொன்னாலும் சொல்லாம நின்னாலும் தினமும் நல்ல சகுனம் புதுசா ஒரு பயணம் இந்த பாதையோ சேரணும் தலைய கோதி நானும் பார்க்க தனிமை எல்லாம் தின்னு தீர்க்க வந்தாயே ஆனாலும் இந்த மயக்கம் ஆகாது நெஞ்சே உனக்கு போனாலும் நின்னு சிரிக்கும் போகாது இந்த கிறுக்கு. ஜெசி அங்க பாரு. ஏய் ஏய் தாரா தாரா தாரா, இதுக்கடி கத்துற? என்ன அங்கேயே பார்த்துட்டு இருக்க? அந்த கல்யாணம் பண்ணிக்க போறல்ல அப்படின்னா? ஏய் என்னாச்சு? அது வந்து தாரா. ஏய் கொஞ்ச நேரம் வாய வச்சுட்டு சும்மா இருடி. இவ ஒருத்தி. தாரா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவ ஏதோ சும்மா கூப்பிட்டுப்பா போல. என்ன தாரா இப்பவே இப்படி பயப்படுற? நீ கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு இரு தாயே. நம்மளை வச்சு தான் காமெடி பண்ணி சிரிட்டாங்களோ? பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஆனால் என்னன்னு தெரியலையே. மொக்க வாங்குறதுக்காகவே வந்திருப்போமோ? ஒன்றும் இல்லை ஆதி, அவங்க கிடக்குறாங்க. கொஞ்சம் அவங்களாம் அப்படிதான். சரி சார். எஸ், நீங்கள் அவங்கள போய் பார்க்கலாம். கண் முழிச்சிட்டாங்க. ஓகே சார், தேங்க்யூ. என்ன உங்க அம்மாவை பார்க்க போலாமா? ஓகே மாமா. தாரா, அது உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், அதான் வந்தேன். ஓ சொல்லணுமா? சொல்லுங்க. கண்ணு முடிச்சோடனே சொல்லிடலாமா இல்லை எப்படி? ஆமாம் தாரா, எங்கள் வீட்டில் சீக்கிரமாக என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம்னு சொன்னாங்க. 20 டேஸில் தான் டைம் கேட்டிருக்கேன். ஓ அப்படியா? ஓகே ஓகே. ஜெஸியும் காவியாவும் அப்படியே டவுட்டாக கேட்டாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் சமாளிச்சிட்டேன். நீ ஜாயின் பண்ணி 2 நாள் தானே ஆச்சு, அதுக்குள்ளே எப்படி என்ன அப்படிலாம் கேட்டாங்க. இப்போ நான் அம்மா கிட்ட சொன்னாலும் அம்மாவும் அதை தானே கேட்பாங்க. அதான் நீங்கள் சமாளிச்சிட்டிங்களா? அதை தான் சொல்ல வந்தேன். ஓகே, நான் பார்த்துக்கிறேன், நான் சமாளிச்சுக்கிறேன், ஃபீல் பண்ணாதீங்க. முன்னாடியே தெரியும்னு அதுவும் சொல்லிடலாமா? ஓகே ஆதி. அப்போ எப்போ பார்த்தோம் என்னங்கிறதெல்லாம் பிளான் பண்ணணுமே. ஆமாம். என்ன போகலாமா? என்ன பேசிகிட்டு இருக்கீங்க 2 பேரும்? அது ஒன்றும் இல்லை ஜெசி, நீங்கள் 2 பேர் போங்க. எதுக்கு டக்குன்னு கும்பலாக போகணும்? நீங்கள் 2 பேர் போங்க, பின்னாடியே நாங்கள் வரட்டா? ஓகே மாமா. என்னடி நம்ம 2 பேர்த்தையும் போக சொல்கிறாங்க? அவங்க 2 பேரும் ஏதாவது பேசிட்டு வருவாங்க.
ரொம்ப நேரமாக நம்மளும் கூட இருக்கோம்ல, அதனால் டிஸ்டர்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வா போகலாம். அதுவும் சரிதான். சரி, பிளானை சொல்லுங்க. சொல்லுங்களா? ஏங்க உங்ககிட்ட கேட்டுங்க. எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் ஏன் உங்ககிட்டலாம் கேட்க போகிறேன்? டக்குன்னு எதுவும் யோசிக்க தோணலையே. சுத்தம், நீங்கள் என்ன விட மக்கா இருப்பீங்க அப்படியே. எதுவும் மக்கா? நான் கம்பெனியோட எம்டி. இருந்து என்ன பிரயோஜனம்? தரா, என்ன இப்பெல்லாம் ஓவரவா பேசுறீங்க? கம்பெனியில் ஜாயின் பண்ணும்போது அமைதியாக இருந்தீங்களே. அது ஃபர்ஸ்ட் டே அப்படி தான் இருப்பான் எல்லாரும். சரிதான், நான்லாம் இதை எதிர்பார்க்கவே இல்லையே. அமைதியான பொண்ணு தானே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். ஓ, அப்போ நல்லா பேசுனா? இனி எப்படி பேசினாலும் பண்ணி தானம்மா ஆகணும். வீட்லேயும் சொல்லிட்டேன். சிரிக்காதீங்க, இருங்க யோசிக்கிறேன். நல்லா டைம் எடுத்து யோசிச்சுக்கோங்க, அப்புறம் அங்கே போய் முடிக்கக்கூடாது சொல்லிட்டேன். இருங்க, 2 பேர்த்துமே பிளான் பண்ணிட்டு போவோம். 2 பேரும் ஒரே மாதிரி சொல்லணும்ல. ஆமாம். பேசாமல் காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ ஜூனியர் சீனியர் அப்படி சொல்லிடலாமா? இல்லை அப்படி சொன்ன மாட்டிப்போம். ஏன்னா காலேஜும் நானும் ஜெஸ்ஸியும் ஒன்றா தான் படித்தோம், ஸ்கூலும் ஒன்றா தான் படித்தோம். அப்புறம் என்னதான் சொல்கிறது? பேசாமல் உன் ஃப்ரெண்டோட அண்ணான்னு சொல்லிடுறியா? அதுவும் முடியாது. ஏன்னா என் ஃப்ரெண்டெல்லாம் ஜெஸ்ஸிக்கு தெரியும். எம்மா, என்ன சொன்னாலும் இப்படி சொன்னா நான் என்ன பண்ணுறது? ஜெஸ்ஸிக்கு தெரியாமல் வேறு எதுவுமே இருக்காதா உங்ககிட்ட? ஆமாம், எல்லாமே என் தங்கச்சிக்கு தெரியுமே. பேசாமல் என் ஃப்ரெண்டோட தங்கச்சின்னு சொல்லிடலாமா? யார? உன்னதான். அப்போ என் அண்ணன் உங்கள் ஃப்ரெண்டாக எப்படி ஆவாங்க? எனக்கு தான் அண்ணனே இல்லையே. ஆமாம், இல்லை, உனக்கு அண்ணன் இருந்தால் தானே எனக்கு ஃப்ரெண்டாக இருக்க முடியும். அப்புறம் என்ன சொல்கிறது? என்ன சொல்கிறது சொல்லுங்க. ஏன்னா எதை சொன்னாலும் நீ தான் முட்டை கட்ட போடுறிய. இரு யோசிக்கிறேன். எவ்வளோ யோசிச்சுட்டேன், எனக்கு ஐடியா தெரியல, நீங்களே சொல்லுங்கள். என்ன அது இப்படி இருக்கீங்க? சரி இருங்க, நானே யோசிக்கிறேன். பேசாமல் நான் எஸ்ஏ காம்படிஷனுக்கு ஒரு ஸ்கூலுக்கு போனால் அந்த ஸ்கூலில் நீங்கள் இருந்தீங்க, அப்போ இருந்த பழக்கம் ஜெசிக்கு தெரியாது, அந்த மாதிரி சொல்லலாமா? நம்புவாங்களா? அதெல்லாம் நம்புவாங்க. ஏன்னா அவளுக்கு எஸ்ஏ காம்படிஷனில் செய்கிறதுக்கெலாம் இஷ்டமே இருக்காது. ஆனால் நான் ஜாயின் பண்ணுவேன். அதனால் நான் நிறைய ஸ்கூல்ஸ்க்கு போயிருக்கேன். ஓகே, மறந்துடாதீங்க. எஸ்ஏ காம்படிஷன் ஸ்கூல். ஓகே. தரா எத்தனை வருஷம் பழக்கம்னு கேட்டா? ஸ்கூல் முடிச்சு ஒரு 5ன்னு சொல்லிடுங்க. 5ஆ? எங்கள் வீட்டில் என்ன சொல்கிறது? சரி சொல்லலாம். களவாணி பயலுகளா? அம்மா, வாங்க மக்களே, எப்படி இருக்கீங்க? அம்மா நீ எப்படிம்மா இருக்க? நான் நல்லா இருக்கேன் ஜெசி. எதுக்கு இப்போ அழுகிற? என்னம்மா ஆச்சு? தெரியல மக்களே, நான் என் பிள்ளைகளை பார்க்க வந்தேன், அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அம்மா இப்போ எப்படி இருக்கீங்க? யாரு? காவ்யாவா? நல்லா இருக்கேன் காவ்யா. என்ன தாராவை காணும்? அவள் வர்றாம்மா, இருங்க. அம்மா. தாரா. அம்மா இப்போ எப்படிம்மா இருக்க? இப்போ பரவாயில்லையா? பரவாயில்ல மக்களே, பரவாயில்ல. வலிக்குதாம்மா? ஆமாம், இப்போ பரவாயில்ல. ஆனால் பணத்துக்கெல்லாம் என்ன பண்ணீங்க? பணத்துக்கெல்லாம் தாராதாம்மா ஏற்பாடு பண்ணோம். அம்மா அது வந்து ஆதி கொடுத்தாங்க. அது யாரு? அம்மா. நான் தான் ஆண்டி. அம்மா இவர் தான் ஆதிம்மா. தாரா இவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாளாம். இது கல்யாணமா?